அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்தளவில் இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் இந்த வருஷம் பிறக்குது. அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி சதய நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது கும்பராசியில் வர்றதுனால கும்பராசி உங்கள் ராசிக்கு ரிஷபராசிக்கு 10வது வீடு. இந்த 10வது வீட்டில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். 10ன்றது தர்ம கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 2வது இடத்துல குரு பகவான் இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த வருஷம் ஃபுல்லாக. குரு பகவான் இந்த வருஷம் 6ஆம் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் 3வது வீட்டுக்கு உச்சமாக பயிற்சி ஆகிறார். உங்களோட தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு 4வது வீட்டில் கேது பகவான் இருக்கார். இது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எந்த மாதிரியான சவால்கள் வரும், அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக 10வது வீட்டில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால சொத்து சேர்க்கறது, தொழிலில் முன்னேற்றம் இதெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வருஷமாக அந்த வருஷம் இருக்கும். ஆனாலும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறேன்ற இந்த வீடியோ பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரிஷபராசிக்கு ராசிநாதன்ற சுக்கிரன். அதனால் சுக்கிரன்னாலே பொதுவாக அழகு, நல்ல சோபிஸ்டிகேட்டடாக சுகமாக இருக்கிறது, பொருள் இதெல்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு கிரகம். உங்களுக்கு 10வது வீட்டில் இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால தொழில், பதவி, மரியாதை இதெல்லாம் உயரும். குரு பகவான் வேற ஜூன் வரைக்கும் உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்கிறதுனால பேச்சாற்றல் நல்லா இருக்கும். சொத்து, நகை இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம், வருமானம் இதெல்லாம், ஏன்னா தனக்காரகன் இல்லையா அவர், அதனால வருமானம்லாம் நல்லா இருக்கும். ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுடைய சகோதரர்களால உதவி, பக்கத்து வீட்டுக்காரங்க உதவுறது, சிறிய தூரங்கள் பிரயாணம் பண்ணுறதுனால லாபம் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் செலவினங்களும் ஏற்படும். அது மாதிரி ஒரு சில அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இதெல்லாமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 4வது வீட்டுக்கு அவர் அதிசாரமாக போகிறதுனால வீடு, வாகனம், தாயார் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். சனி பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாக மீன ராசியில் இருக்கிறதுனால நீண்ட நாள் முயற்சிகள் பலன் தரும். பண வரவுக்கு அவர் உறுதி பண்ணுறாரு சனி பகவான். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். சனி பகவான் எப்பவும் கொஞ்சம் டிலேயாக தான் பண்ணுவார். ராகு உங்களுடைய கும்பத்தில் இருக்கிறனால திடீர்னு தொழில் வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் வரும். வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகத்தில் முக்கியமானது ராகு. அதனால் வெளிநாட்டு தொடர்புனால நன்மைகள் நடக்கும். கேது சிம்மத்தில் இருக்கிறனால உங்களுடைய குழந்தைங்களோட கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த வருஷம் செல்வ வளர்ச்சி, அதாவது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி, நல்ல பல விதங்களில் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும். தொழில் ரீதியாக இது உங்களுக்கு சிறப்பான ஆண்டுன்னு நம்ம சொல்ல முடியும். வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வரும், சம்பள உயர்வு வரும், இல்லாட்டினா புதிய பொறுப்புகள் வரும். உங்களுடைய அனுபவம் உங்களுடைய நாலெட்ஜு இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணுறீங்கல்ல, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு, வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் அதிகரிக்கிறது, லாபம் கிடைக்கிறது, கலை, இசை, அழகு இது மாதிரி அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும். மீடியாவில் இருக்கிறவங்க,
அது மாதிரி வந்து சினிமாவில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும். பண விஷயத்தில் திடீர்னு பணம் வரும். ஏற்கனவே வரவேண்டிய பணமும் கைக்கு வந்துடும். சொத்து, வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகமும் நிறையா இருக்குது. நீங்கள் பண்ணுற முதலீடுகள் வந்து லாபமாக இருக்கும். ஆரம்பத்தில் சில செலவுகள் வந்து கூடலாம். ஆனால் பொறுமையாக இருங்க. ஜூன்லேருந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். இந்த வருஷ கடைசியில் சேமிப்பு உங்களுக்கு வந்து சேவிங்ஸ், உங்களுடைய சொத்து இது மாதிரி சேவிங்ஸ் வந்து அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கும். ஒரு சில பேர் பிரிஞ்சிருந்த உறவுகள் கூட திரும்ப இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், குழந்தை பிறக்கிறது, வீடு கட்டுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுன வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் தெரியும் திருமணத்தை பொறுத்தளவில். பிள்ளைகளோட கல்வி, வேலை வாய்ப்பு, மேல் படிப்பு இதெல்லாம் சாதகமாகவே இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, வீட்டில் பெரியவங்க யாரான் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இல்லாட்டினா அவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தளவில் ஒட்டு மொத்தமாக நல்லதாக இருக்கும். ஆனால் இப்போ ஏப்ரல், மே இந்த மாதிரி மாதங்களில் மன அழுத்தம் இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். பிபி, சுகரு இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜூன்லேருந்து உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பொதுவாக வந்து உடற்பயிற்சி பண்ணுறது, யோகா பண்ணுறது, சரியான டயத்தில் சாப்பிட்றது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். வாகனம் ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருங்க. விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மாணவர்களுக்கு இந்த ராசி, நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் தேர்ச்சி பெறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய பயணங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள் வந்து அதிகரிக்கும். அது மூலமாக லாபமும் கிடைக்கும். அது மாதிரி வந்து இந்த ஏப்ரல், மே வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கலாம், பொறுமையாக இருக்கணும். ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தொழிலையும் பண விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சொத்து வாங்கிறது, குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும். ஜனவரியிலேருந்து ஏப்ரல் 2027 வரைக்கும் நல்ல சூப்பரான லாபம் வந்து நல்லா அதிகரிக்கும். உங்களுடைய மரியாதைக்கும் நல்லா அதிகரிக்கும். திடீர்னு வரக்கூடிய செலவுகளை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனசு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல கை கொடுக்கும். அரசாங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வருஷத்துக்கான முழுமையான பலன் கிடைக்கணும்னா சுக்கிரனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளை துணி அணிவிச்சு, சுக்கிரன் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு வெள்ளை துணி சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் கொடுங்க. கோயிலில், சிவன் கோயிலில் போய் சனி பகவானை நினச்சி எல்லா விஷயத்துலையும் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம். இதெல்லாமும் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான நிறம் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வெள்ளையும் பச்சை கலரும் இளஞ்சிவப்பும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நிறங்களை கொடுக்கும். இந்த பராப வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செல்வம், மரியாதை, மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஆனால் பொறுமை, அப்புறம் உங்களுடைய உழைப்பு இதை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நல்ல வெற்றிகள் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிஷபராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.